நாம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த கூட்டணிக்கான தேதியை வந்து அஃபிஷியலா தளபதி விஜய் அவர்கள் அறிவிக்க போறாங்க. கூட்டணியை வந்து இந்த மாதத்துல தான் அறிவிக்க போறாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. நமக்கு வந்து எல்லா கிளியரான விஷயம். அதாவது வந்து இந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணி, இந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கிளியரா வந்து இந்த மாசம் வந்து நமக்கு வந்து தெரிந்துவிடும். இந்த மாசம் தான் மே மாசம் கிடையாது. அது ஒரு டேட். அது நான் கடைசியில சொல்றேன். வந்து தளபதி ரசிகர்களுக்கும், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும், தமிழக மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது எல்லாருக்குள்ளயும் இருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக, பிஜேபி கூட்டணி வந்து சேருமா? சேராதா? அப்படிங்கிற கேள்வி பல மடங்கு வந்து இருக்கு. ஏன்னா வந்து அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி சேரும் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனா வந்து அதுக்கான டைம் வேல்யூ, அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமியும், தளபதி விஜயும் பேசினாங்க. பேசிட்டு அப்புறமா வந்து தளபதி விஜய் அவர்கள் பல சீட் 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவி வந்து கேட்டாங்க அப்படிங்கிற செய்திலாம் வெளியானது. இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்காம தான் வந்து அமித்ஷாவை சந்தித்து பிஜேபியோட கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகே, பிஜேபியோட கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைக்காதா, வைக்கவே வைக்காது அப்படின்னு சொல்லி பல தரப்பு சொன்னாலும் இப்போ வந்து வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகரித்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதுக்கு முன்னாடி வந்து நயனார் அதாவது பிஜேபி புதிய மாநில தலைவர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அறையில் வந்து சந்தித்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கும் மேலே வந்து நிறைய பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. முக்கியமாக வந்து எப்படி வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியை வந்து வெற்றி பெற வைக்கலாம். ஏன்னா வந்து இந்த கூட்டணி வந்து நாடாளுமன்ற போன சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்தித்தது. அந்த தோல்வி வந்து மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடாது. எப்படி வந்து வெற்றி பெற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல ஆலோசனைகள் வந்து நடத்தினாங்க. இதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பல விஷயங்கள் வந்து பேசினாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டாக அவங்க பேசின விஷயம் என்னன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணிக்காக ஒரு பிரம்மாண்டமான மாநாடை வந்து நடத்தலாம் அப்படின்னு தான் பேசினாங்க. அதுக்கப்புறமா அது என்னதான் மாநாடு நடத்தினாலும் இப்போ இருக்க சென்சார் ரிப்போர்ட் படி வந்து இப்போ இருக்க கருத்து கணிப்பு படி வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால இந்த கூட்டணி மட்டும் போதாது, இன்னும் பெரும் கூட்டணி வேணும் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாயனார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நாயனார் அவர்கள் சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜயை வந்து தலைமை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி இணைவதற்காக. கண்டிப்பா வந்து தலைமை பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் இணைந்து விடும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டது. கண்டிப்பா வந்து இந்த ஒரு 3 கட்சிகள் இணைந்தால் மட்டுமே வந்து திமுக வந்து தோற்கடிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துற விதமா தான் பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் அரசியல் ஆதாயத்துக்காக அரசியலுக்கு வரல. ஸோ வந்து மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குன்னா நான் எந்த காம்ப்ரமைஸ் வேணா பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து தளபதி விஜய் அவர்கள் எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ ஓகே, இந்த ஒரு விஷயம் எல்லாமே இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும்? ஸோ வந்து தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்காங்க. தளபதியும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காங்க. இந்த சைடு வந்து பிஜேபியும் அதிமுக கூட்டணி பலம் பெற்று கொண்டிருக்கு. சேருமா சேராதா அப்படின்னு கேட்டால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 40லிருந்து 50 தொகுதி வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒதுக்குவதற்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவியெலாம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஒரு கேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து மூடப்படுகிறது. ஏன்னா வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்தது. இந்த டைம் வந்து அந்த தோல்வியை சந்திக்கக்கூடாதுன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பே வந்து கூட்டணி தேர்தல் பணிகள் வந்து ஆரம்பிக்கணும். எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அதனால இந்த கூட்டணி வந்து ஆகஸ்ட் மாதமே வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்களாம். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இந்த கூட்டணியை நீங்கள் சேருவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற பதிலை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு முடிவு வந்து தெரிந்துவிடும். எந்த கட்சியோட கூட்டணி தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட போகிறதா இல்லை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட போகிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக பிஜேபி கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சியாக தமிழகத்தில் உட்காந்தா நல்லா இருக்குமா? இல்லை எந்த கட்சியும் கூட்டணி சேரக்கூடாது, தனித்து போட்டியிட வேண்டும், அப்போ தான் வந்து தளபதியோட பவர் வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
நாம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த கூட்டணிக்கான தேதியை வந்து அஃபிஷியலா தளபதி விஜய் அவர்கள் அறிவிக்க போறாங்க. கூட்டணியை வந்து இந்த மாதத்துல தான் அறிவிக்க போறாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. நமக்கு வந்து எல்லா கிளியரான விஷயம். அதாவது வந்து இந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணி, இந்த கட்சி இந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கிளியரா வந்து இந்த மாசம் வந்து நமக்கு வந்து தெரிந்துவிடும். இந்த மாசம் தான் மே மாசம் கிடையாது. அது ஒரு டேட். அது நான் கடைசியில சொல்றேன். வந்து தளபதி ரசிகர்களுக்கும், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும், தமிழக மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது எல்லாருக்குள்ளயும் இருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, தமிழக வெற்றி கழகம், அதிமுக, பிஜேபி கூட்டணி வந்து சேருமா? சேராதா? அப்படிங்கிற கேள்வி பல மடங்கு வந்து இருக்கு. ஏன்னா வந்து அதிமுக, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரும் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனா வந்து அதுக்கான டைம் வேல்யூ, அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமியும், தளபதி விஜயும் பேசினாங்க. பேசிட்டு அப்புறமா வந்து தளபதி விஜய் அவர்கள் பல சீட் 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவி வந்து கேட்டாங்க அப்படிங்கிற செய்திலாம் வெளியானது. இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்காம தான் வந்து அமித்ஷாவை சந்தித்து பிஜேபியோட கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகே, பிஜேபியோட கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைக்காதா, வைக்கவே வைக்காது அப்படி சொல்லி பல தரப்பு சொன்னாலும் இப்போ வந்து வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகரித்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதுக்கு முன்னாடி வந்து நயனார், அதாவது பிஜேபி புதிய மாநில தலைவர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அறையில் வந்து சந்தித்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கும் மேலே வந்து நிறைய பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. முக்கியமாக வந்து எப்படி வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியை வந்து வெற்றி பெற வைக்கலாம். ஏன்னா வந்து இந்த கூட்டணி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்தது. அந்த தோல்வி வந்து மீண்டும் மீண்டும் சந்திக்க கூடாது, எப்படி வந்து வெற்றி பெற வைக்கலாம் அப்படி சொல்லி பல ஆலோசனைகள் வந்து நடத்தினாங்க. இதுல வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் பல விஷயங்கள் வந்து பேசினாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்டா அவங்க பேசின விஷயம் என்னன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணிக்காக ஒரு பிரம்மாண்டமான மாநாடை வந்து நடத்தலாம் அப்படின்னு தான் பேசினாங்க. அதுக்கப்புறமா அது என்னதான் மாநாடு நடத்தினாலும் இப்போ இருக்க சென்சார் ரிப்போர்ட் படி வந்து இப்போ இருக்க கருத்து கணிப்பு படி வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால இந்த கூட்டணி மட்டும் போதாது, இன்னும் பெரும் கூட்டணி வேணும் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாயனார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நாயனார் அவர்கள் சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜயை வந்து தலைமை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி இணைவதற்காக. கண்டிப்பா வந்து தலைமை பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா கண்டிப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் இணைந்து விடும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டது. கண்டிப்பா வந்து இந்த ஒரு 3 கட்சிகள் இணைந்தால் மட்டுமே வந்து திமுக வந்து தோற்கடிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த விதமாக தான் பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் அரசியல் ஆதாயத்துக்காக அரசியலுக்கு வரல. ஸோ வந்து மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குன்னா நான் எந்த காம்ப்ரமைஸ் வேணா பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து தளபதி விஜய் அவர்கள் எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ ஓகே, இந்த ஒரு விஷயம் எல்லாமே இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும்? ஸோ வந்து தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்காங்க. தளபதியும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காங்க. இந்த சைடு வந்து பிஜேபியும் அதிமுக கூட்டணி பலம் பெற்று கொண்டிருக்கு. சேருமா சேராதா அப்படின்னு கேட்டால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 40லிருந்து 50 தொகுதி வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒதுக்குவதற்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் பதவியெலாம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஒரு கேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து மூடப்படுகிறது. ஏன்னா வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்தது. இந்த டைம் வந்து அந்த தோல்வியை சந்திக்க கூடாதுன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்பே வந்து கூட்டணி தேர்தல் பணிகளை வந்து ஆரம்பிக்கணும். எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அதனால இந்த கூட்டணி வந்து ஆகஸ்ட் மாதமே வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்களாம். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இந்த கூட்டணியை நீங்கள் சேருவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற பதிலை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு முடிவு வந்து தெரிந்துவிடும். எந்த கட்சியோட கூட்டணி தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட போகிறதா இல்லை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட போகிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக பிஜேபி கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்கட்சியாக தமிழகத்தில் உட்காந்தா நல்லா இருக்குமா, இல்லை எந்த கட்சியும் கூட்டணி சேரக்கூடாது தனித்து போட்டியிட வேண்டும், அப்போ தான் வந்து தளபதியோட பவர் வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டீட்டெயிலாக சொல்லுங்கள்.